ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா பால் ஆதார் கார்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு பயோமெட்ரிக் ஆதார் கார்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாரும் ஆதார் கார்டில் வந்து அப்டேட்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காலக்கெடு வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிட்டோம்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது 2023 வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் முதல்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணாத காரணத்தினால அந்த காலக்கெடு வந்து அவங்க நீட்டிச்சாங்க. அதாவது பார்த்துக்கிட்டோம்னா இந்த வருஷம், அதாவது 2024 வருஷம் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான காலக்கெடு வந்து அவங்க வந்து அதிகரிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு எடுத்தாங்க இல்லைங்களா? அதுல நிறைய பேர் பார்த்துக்கிட்டோம்னா மொபைல் நம்பர் வந்து இன்னும் வரைக்கும் சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா அப்ப சின்ன பசங்களா இருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் தான் வந்து ஆதார் கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்னும் வரைக்கும் நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணாமலே வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ வந்து அதை நம்ம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஏன்னா இப்போ நமக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா நம்மளோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது ரொம்பவே அவசியங்க. ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ நம்மளோட ஆதார் மையத்துல இருந்து புதுசாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குங்க. அதாவது நீங்க வந்து இ சேவை மையத்துக்கு போயோ இல்லைன்னா ஆதார் சென்டருக்கு போயோ நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஆதார் கார்டில் வந்து கண்டிப்பா நம்மளோட டீடைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம மாத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுல முக்கியமான ஒன்று தான் நம்மளோட மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ செல்போன் நம்பர் மாத்துறதுக்கு வந்து நம்மளோட ஆதார் மையத்திற்கு போய் வந்து நம்மளோட கையிலேயே பதிவு செய்யணும் இல்லைங்களா? ஸோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வயசானவங்க, வேலைக்கு போறவங்க, ஹேண்டிகேப் பர்சன் அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்மளோட ஆதார் சேவை மையம் வந்து புதுசாட்டு ஒரு மெத்தட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த சிரமத்தை அவங்க தவிர்க்கிறதுக்காக இந்திய தபால் துறையில இருந்து ஒரு புதிய சேவையை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஐபிபி ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இணையதளத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேப் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு நம்மளோட ஆதார் மொபைல் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதுல கேட்கிற தகவல்களை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அதுல பாத்துக்கிட்டோம்னா எனி ஸ்பெசிபிக் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆதார் மொபைல் அப்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளோட புது மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு பதிலாட்டி இப்போ நம்ம என்ன மொபைல் நம்பர் வச்சிருக்கோமோ அந்த நம்பரை கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிற பட்சத்துல வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து சக்சஸ்ஃபுல், அதாவது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருங்க. ஓகேங்களா? அதாவது யுவர் சப்மிஷன் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் வந்து பாத்துக்கிட்டோம்னா நமக்கு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே போய் சேருங்க. ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து ஒரு தபால்காரர் வந்து நம்மளோட வீட்டுக்கே வருவாங்க. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது மூலியமாட்டு நம்மளோட ஆதார் கார்டில் வந்து செல்போன் நம்பரை வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த சேவை வந்து ஆதார் கார்டில் உள்ள தகவல்களை மாற்ற வேண்டியவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? குறிப்பாக பார்த்துக்கிட்டோம்னா வயசானவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, ஹேண்டிகேப் பர்சன் இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை தெரியாதவங்க வந்து இனிமேல் கண்டிப்பா இந்த சேவையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஆதார் மையத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இல்லைன்னா உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது இந்த மாதிரி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற கண்டிப்பான ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாட்டு அப்ளை பண்ணி தபால்காரரை வீட்டுக்கு அனுப்பி ஆதார் கார்டில் உள்ள ஃபோன் நம்பரை வந்து நம்ம அப்டேட் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டோட இந்திய அஞ்சல் துறையில வந்து இந்த திட்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒன்னா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இதை கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த தகவலை அவங்க வந்து மீண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை வந்து உபயோகரமா உபயோகிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.